அப்புறம் இன்னொரு விஷயம் ஜூலி அக்கா, ஜூலி அக்காவா இல்ல எனக்கு வயசுக்கு கீழ இருந்தீங்கன்னா, தங்கச்சியா இருக்கலாம். இல்ல நான் உங்க ஃபேனுக்கா. ஃபேன். என்னன்னா, நீங்க ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்றப்ப வந்து, புரோட்டா கடையில சால்னா ஊத்துற லேடீஸ் மாரி இருந்தீங்க. இப்ப விஜய பத்தி பேசுறப்ப வந்து உங்க ஃபேஸ் பார்த்தேன். ஹீரோயினுக்கே டப்பு குடுப்பீங்களாட்ருக்குதே. ஆனா, சூப்பரா பேசுனீங்கக்கா. நல்லா பேசுனீங்க. அற்புதமா பேசுனீங்க. நல்லா இருந்தது. இத வந்து நான் விஜய்க்கு ஆதரவா பேசுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பழமொழி. இது வந்து உண்மையால நடந்த சம்பவம். எப்படி வந்து புலிய வந்து முறத்தால் அடிச்சு ஒரு வீராங்கனை வந்து அடிச்சு தொரத்துனாங்கிறது உண்மையோ, அதே மாரி ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு புல்லுக்கட்டு காமிச்சு அடக்குனது உண்மதான். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, வீரத்தையும் சரிங்களா, விவேகத்தையும் காமிக்குது. வீரம் எதுல காமிக்குது அப்படின்னா, முறத்தால் அடிச்சு விரட்டுனது வீரம். சரிங்களா, ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டு காமிச்சு அடக்குனது விவேகம். புரியுதுங்களா? உங்களுக்கு பிக் பாஸ்லலாம் வாய்ப்பு குடுத்தாங்கல்ல, இந்த மாரி உங்களுக்கு அறிவெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணாமயே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க இதுக்கு மேல திறமைசாலி. புரியுதுங்களா? குப்பை கூட வந்து உரத்துக்கு ஆகும். சாக்கடை எதுக்கு ஆகும்? ஒண்ணுத்துக்கும் ஆகாது. அதனால தான் அத இன்னமும் யாரும் ரீசைக்கிள் பண்ணல. ஆத்துல கலந்து விட்டுர்றாங்க. புரியுதுங்களா? நாம குப்பைன்னு சொல்றோம். அது பொக்கிஷமா மாறும். சாக்கடை ஆத்துல கலந்து விட்டுருவாங்க. தண்ணியோட தண்ணியா. அப்புறம் அத எல்லாமே யார் யார் குடிக்கிறோமோ, அப்புறம் எல்லாத்துக்கும் அந்த சாக்கடை புத்தி தானே வரும். என்னை உட்பட. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாங்க ஆர்ஓ வச்சிருக்கிறோம் வீட்ல. அதனால வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுனால கொஞ்சம் நல்ல அறிவெல்லாம் வருது. யாரா இருந்தாலும் சரி, யார் மேடையில பேசினாலும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் புடிச்ச முயலுக்கு தான் 3 காலு அப்படின்ட்டுலாம் பேசக்கூடாது. இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஏன் அந்த 3 கால்னு சொன்னாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஒரு முயல புடிச்சுப்புட்டு, தப்பிச்சு ஓடுன முயல வந்து பெரிய முயலு. நம்ம புடிச்சது வந்து சின்னது தான் அப்படின்னாங்களாம். எதுனா நம்ம கையில இருக்கிறத வச்சு சந்துஷ்டமே ஆவறதில்ல. என்னமோ! ஆனா வந்து அழகா இருக்கிறீங்கக்கா. ஒண்ணும் தப்பு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு மேலும் மேலும் வாய்ப்பு கிடைச்சு இந்த மாரி வீடியோ நல்லா போட்டு ட்ரெண்ட் ஆயி, நீங்களும் நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா கூட